ஹாய் கைஸ், வெல்கம் டு பிரதீப் இன்ஸ்டின் கோச்சிங். ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ பர்சன்டேஜில் ஒவ்வொரு விதமான டைப்ஸில் சம்ஸ் கேட்டுக்கிறத நம்ம வந்து டெய்லியும் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் ஒரு 10 சம் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் 3 விதமான டைப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம 8 விதமான டைப்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி ஒரு புது விதமான டாபிக்ஸ் போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தமிழ் மீடியம்லேயும் நீங்கள் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பேசுகிறதே தமிழில் தான் பேசுகிறோம். ஸோ அதனால் வந்து கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு தமிழ் மீடியமில் இருந்தால் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதே தமிழில் போது ஸோ கொஷின்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன், அப்படியே நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் போயிடலாம். எ மேன் ஸ்பெண்ட் 70% ஆஃப் his income. His income increased by 10% and his expenditure by 5%. What is the percentage increase in his savings? ஓகே, இந்த கொஷின்ஸ் என்ன சொல்கிறாங்க நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் படிச்சுக்கோங்க. அதாவது ஒரு மனுஷன் ஏதோ சம்பாதிக்கிறான்பா, ஆனால் இதில் எவ்வளோன்னு சொல்லவே இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம், வழங்கும் போல் அந்த சம்பளத்தை ஒரு 100 ரூபான்னு எடுத்துப்போம். அப்போ இதுதான் வந்து இன்கம், வருமானம். இப்போ என்னன்னா அதில் ஸ்பெண்டுன்னா செலவு பண்ணுறான். அப்போ 70% வந்து செலவு பண்ணுறான். அப்போ செலவு எவ்வளோ பண்ணுறான்? 70 ரூபா. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ சேவ் பண்ணுவான்? 30 ரூபா. 30 ரூபா தான் சேவிங்ஸ். அப்போ இது வந்து செலவு. ஓகேவா? இப்போ வருமானமும் 10% இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பெண்டிச்சர் 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து 5% இன்க்ரீஸ்னா 70 × 105/100 போடுவோமா? 100 தான் முழுசுன்னு சொல்லியிருக்கேன். அதுலேருந்து 5% அந்த 100ஐயும் சேர்த்து தான் ஆட் பண்ணோம். அப்போ 105, இது 21, 20. ஸோ இதெல்லாம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த பார்ட் 1 பார்ட் 2 பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். திடீர்னு புதுசாக பார்க்கல உங்களுக்கு என்னன்னு புரியாது தான். இந்த ஷார்ட்கட் மெத்தட் 1.5 மணி நேரம் வீடியோ இருக்கும், அதையும் பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க, ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0க்கு 0 கேன்சலு, இது 3.5ன்னு வரும். 20, 30, 60. ஸோ 21 × 3.5, 5, 10, 3, 6, 5, 3, 73.5. அப்போ அவனுடைய செலவு வந்து எவ்வளோ ஏறி இருக்குது? 73.5 ஆயிருக்கு. அப்போ இன்கம் எவ்வளோ? இன்கம் சிம்பிளாக சொல்லிட்டான் 10%. அப்படின்னா நான் 110 ஆயிருக்க போகுது. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்? இதில் ஒரு 10 இருக்கும், அதில் ஒரு 26.5 இருக்கும். அப்போ 36.5 தான் வந்து சேவிங்ஸாக இருந்திருக்கும். கரெக்டாக? இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ்? சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தியா, சேமிப்பு இன்க்ரீஸ் ஆகி பார்த்தியா, அதோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிக்குது? 30லேருந்து 36.5. இப்போ 6.5 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோலேருந்து? 30லேருந்து × 100. சால்வ் பண்ண ஆன்சர் 0 கேன்சலு, 65/3. கண்டிப்பாக 20 டைம்ஸ் இருக்க போகுது. அப்போ ஆப்ஷன் பார்ப்போம். 20 டைம்ஸ் இதான் ஆன்சரு, 21.76. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கக்குள்ளேயே ஆப்ஷன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடணும். பாருங்கள், இது 65, 3 எப்படி அடித்தாலும் 2 3 6ன்னு வரப்போகுது. 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. கண்டிப்பாக இவனுக்கு 3 பேரும் இல்லை. சிம்பிளாக பார்த்து அடிச்சுட்டு போயிடலாம். இதை நம்ம உக்காந்து 65, 3, 2 3 6, 5 கீழே, 1 3 is 3, 2 போட்டு பாயிண்ட் வச்சு 0 சேர்த்து அடித்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக போட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இன் ஏ சிட்டி த கரண்ட் நம்பர் ஆஃப் லிட்ரேட் பீப்பிள், லிட்ரேட்னா படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். பீப்பிள் இஸ் 25,000. படித்தவங்க 25,000 பேர் இருக்காங்க. வித் த நம்பர் ஆஃப் லிட்ரேட் மேல் டிக்ரீஸ்டு பை 5%. அதாவது ஸோ படித்தவங்கன்னும் போதே ஆண் பெண் 2 பேர் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா படித்தவங்களுடைய எண்ணிக்கை 5% கம்மியாகுதான். யாருன்னா ஆண். பசங்கள்லாம் ஜாலியாக விளாட்டிட்டு ஊர் சுற்றிட்டு ஸோ இருக்கிறதுனால 5% கம்மியாயிடுச்சு. ஆனால் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஃபீமேல் இன்க்ரீஸ் பை 10%. ஓகேவா? ஸோ அப்படி ஆகக்குள்ள ஸோ இப்போ பாப்புலேஷன் பார்த்தோம்னா 25,250 ரூபா, அதான் 250 ஆகிடுச்சு. படித்தவங்க இப்போ அந்த வில்லேஜில் எவ்வளோ இருக்காங்க? 25,250. இப்போ 25,000லேருந்து 25,250, அப்போ 250 பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. எதுலேருந்து? 25,250 × 100 பர்சன்டேஜாக மாற்றிமா? ஸோ கேன்சல். 25,000 சாரி ஒரு நிமிஷம்.
250 டிவைடட் பை 25000 இன்ட்டு 100. எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு? 25,000லேருந்து. அப்போ இதுக்கு ஒரு ஜீரோ கேன்சல், ஒரு ஜீரோ கேன்சல், 1 அப்போ 1% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாம், இப்போ எதுக்கு கஷ்டப்பட்டு அந்த 1% கண்டுபிடிச்சிங்க? இப்போ தான் நம்ம வரப்போகிறோம் மிக்சர் அண்டு அலிகேஷன். பார்த்துருப்பீங்க, இப்படி போட்டிருப்பாங்க எக்ஸ் மாதிரி. இங்கே ஒரு வேல்யூ இருக்கும், இங்கே ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நடுவில் இஸ்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. இங்கே ஒரு வேல்யூ வரும், இங்கே ஒரு வேல்யூ வரும். ரேஷியோ மாடல் எழுதியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் இதை நம்ம கொண்டு வந்தோம். எதுக்கு அப்படின்னா, இங்கே கொஷினில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பர்சன்டேஜ். அப்போ நம்ம இங்கே வந்து பாப்புலேஷனும் சொல்லியிருக்காங்க. அப்போ அதையும் நம்ம சேஞ்ச் தானே ஆயிருக்கு. இங்கே 5% கம்மியாக இருக்குது, இங்கே 10% இருக்குது. அப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இங்கே 250க்கு போகுது. அப்போ அதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதை பர்சன்டேஜாக மாற்றிக்கிறோம். இங்கே பர்சன்டேஜ் கொடுத்ததுனால பர்சன்டேஜாக மாற்றிக்கிறோம். ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 25,000 மக்களில் 5% மொத்த ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனைன்னு சொல்லிட்டு பெருசாக போனோம். ஸோ அதனால் நம்ம சிம்பிளாக என்ன பண்ணோம்? பர்சன்டேஜ் கண்டினியூ இது பண்ணிட்டோம். நம்ம எண்ணிக்கை கண்டுபிடிச்சோம்னா பெருசாக போவோம். அதனால் நம்ம பர்சன்டேஜ் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? அப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளோ இருக்குது? சேஞ்ச் பார்த்தோம்னா மாற்றம் வந்து 1%. ஓகேவா? இப்போ வந்து நம்ம மிக்சர் அண்ட் அலிகேஷன் போயிடலாம். மேல் இது ஆண், இங்கே வந்து பெண்ணு. ஆண் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு? டிக்ரீஸ் பை. அப்போ டிக்ரீஸ்னா என்ன? மைனஸ். இன்க்ரீஸ் என்ன? ப்ளஸ். அப்போ 10%. அப்போ இங்கே டோட்டல் சேஞ்ச், இங்கே நடுவில் என்ன பண்ணணும்? டோட்டல் போடணும். அப்போ டோட்டல் எத்தனை? 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ப்ளஸ் 1%. ஓகேங்களா? இங்கே பர்சன்டேஜ் அதனால் பர்சன்டேஜ். இங்கே நீங்கள் வந்து எண்ணிக்கை போட்டிங்கன்னா இங்கேயும் எண்ணிக்கை போடணும், இங்கேயும் எண்ணிக்கை போடணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம எண்ணிக்கையை உட்காந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி போயிடலாம் சிம்பிளாக. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா, இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடுக்கும் நடுவுலையும் மைனஸ் பண்ணி இங்கே போடணும். ஓகே, அப்போ 10 - 1 எவ்வளோ? 9. ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் நம்பர் 1 ரைட் சைடு, அதாவது வலது புறத்துலேருந்து மைனஸ் பண்ணி போடணும். அவனை தான் ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே வரணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இடது புறத்தில் இருக்கிறான் பார்த்தியா தலைவன், கீழே இருந்து மேலே போகணும். ஓகே, கீழே இருந்து மேலே போகணும். அப்போ இங்கே என்ன வரும்? +1 மைனஸ் தான் பண்ணணும் எப்பயுமே, ப்ளஸ் பண்ணக்கூடாது. மைனஸு ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸாக, அப்போ மைனஸ் ப்ளஸ். அப்போ என்ன ஆகும்? 6%. இங்கே 9% இருக்கும். நடுவில் என்னது? இஷ்டு ரேஷியோவில் தான் எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போ வலது புறத்துலேருந்து மேலேருந்து கீழே வரணும், இடது புறத்துலேருந்து கீழே இருந்து மேலே போகணும். அதை நீங்கள் கைப்பட எழுதி வச்சுக்கோங்க. அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வலது புறத்திலிருந்து கீழ் நோக்கி, இடதுபுறத்திலிருந்து மேல் நோக்கி. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக மேல் நோக்கி. ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து ரைட் சைட்லேருந்து கீழே. அதேமாரி இவனும் ரைட் சைட்லேருந்து மேலே போவான், கரெக்ட் தான். ஆனால் நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, லெஃப்ட் சைட்லேருந்து மேலே நோக்கி. ஓகேங்களா? அதேமாரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 9:6. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஏன்னா டிவைட் தானே, இஷ்டூனாலே டிவைடு, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம். 3 × 9 2. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 3:2ன்னு வரும். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பார்ட்டுன்னு அர்த்தம். பார்ட்னா பகுதி. 3 பகுதி ஆண்கள், 2 பகுதி பெண்கள்னு அர்த்தம். அப்போ மொத்தம் எத்தனை பகுதி? அப்போ டோட்டல்னா மொத்தம் 2 ஆட் பண்ணிடணும் கரெக்டாக. அப்போ மொத்தம் வந்து 5 பார்ட்ஸ். இங்கே நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? 25,000. சே, வாட் இஸ் த ப்ரெசன்ட் நம்பர் ஆஃப் லிட்ரேட் மேல்ஸ் இன் த சிட்டி? ஸோ அப்போ நம்ம டோட்டல் கூட கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த 5 தான் வந்து 25,000. ஓகே, இப்போ நம்ம இந்த இதில் ஆண்கள் எத்தனை? 3. கொஷினில் தான் கேட்குறாங்க, லிட்ரேட் மேல் தான் கேட்குறாங்க. அப்போ படித்த ஆண்கள் யாருன்னா 3 தான். இப்போ 3 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 5 5. அப்போ வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போமா இது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் எவ்வளோ? ஆண்கள் 15,000. இது நீங்கள் நிறைய பேருக்கு வந்து புதுசாக வந்தவங்களுக்கு கேட்பீங்க, இது எப்படி போட்டிங்கன்னு தயவு செஞ்சு போய் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதில் பொறுமையாக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வரப்போகிற சம்முக்கெலாம் நான் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டிருப்பேன், அதை பாருங்கள். ஓகேங்களா? அதில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லியிருப்பேன். இப்போ இதோட ஆன்சர் வந்து 15,000. நெக்ஸ்ட் கொஷின், இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸு. ஸோ வருமானம், செலவு, சேமிப்பு வச்சு கணக்கு பார்ப்போம்.
கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஆன் எம்ப்ளாயீஸ் இன்கம் இஸ் 72,000. அப்போ ஒரு எம்ப்ளாயி இன்கம் இங்கே வந்து வருமானம் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம வந்து அசியூம் பண்ணிக்க தேவையில்ல 100 அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுத்துறாங்க. த அமௌண்ட் இஸ் ஸ்பென்ஸ். ஓகேங்களா, ஸ்பெண்ட் நான் செலவு பண்ணுறான் இஸ் 40% ஹையர் தேன் இஸ் சேவிங்ஸ். இது ஆக்சுவலாக உங்களுக்கு நான் சிம்பிளாக ஈக்குவேஷன் மாதிரியும் சொல்கிறேன். அதாவது ஸ்பெண்டுனா அது செலவு. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ செலவு வந்து 40% அதிகம். 40% 40/100 ஹையர். அப்போ ஹையர்னா நான் ப்ளஸ்ஸு தென் இஸ் சேவிங்ஸு இங்கே எழுதிக்கணும். எவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுவோம் நம்ம. வேணாம், அதனால் தூக்கிடலாம். சரி, வேறு மாதிரி போடும். அதாவது அப்போங்க 40% ஹையர்ன்ட்டான். அப்போ 40% 40/100 எழுதிப்போமா? அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 2/5. இங்கே எதை வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க? ஸ்பெண்டு, அப்போ எக்ஸ்பெண்டிச்சர், ஹையர் தென் இஸ் சேவிங்ஸ். அப்போ இந்த ரெண்டுமே எது பற்றினா செலவு மற்றும் சேமிப்பை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே 2 இருக்குது, ஹையருன்ட்டான். அப்போ ஹையருன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக தானே இருக்கும், செலவு அதிகமாக தானே இருந்திருக்கும். அப்போ அந்த 40% தான் அந்த 2ஆக இருந்திருப்பான். அப்போ கீழே இருக்கவன் என்னது? சேவிங். சூப்பர், கீழே இருக்கிறவன் சேவிங். அப்போ மேலே இருக்கிறவன் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ என்ன இருக்குது? சேவிங் எவ்வளோ வந்திருக்கும்? 5. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 40% அதிகம். அப்படின்னா என்னது? சேவிங்லேருந்து அதிகம்னா அப்போ 5 + 2 7. அப்போ எக்ஸ்பெண்டிச்சரு 7, அதாவது செலவு. ஓகேவா? இப்போ இவனுக்கு 2 பேரும் சேர்ந்தது தானே வருமானம். அப்போ 5 + 7 எத்தனை? 12. இவன் தானே அது இன்கம், வருமானம். ஓகேவா? இப்போவா நம்ம கொஸ்டினில் கம்பேர் பண்ணோம். இப்போ இந்த 12, இந்த 72,000, இந்த 12 தான் என்னது? 72,000. அப்போ நமக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க சேவிங் கேட்குறாங்க. அப்போ சேவிங்ஸ் இல்லை என்ன? 5. அப்போ 5 எவ்வளோ? 1 2 6 6. அப்போ 6 5 சேர்த்தோம்னா 30,000 ரூபா. 30,000 ரூபா சேர்த்துக்கிறோம். நல்ல சம்பளம், நல்ல சேமிப்பு, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா வாழலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சம்மை வந்து நான் எந்த அளவுக்கு சிம்பிளாக போட்டேன் பாருங்கள். இது நீங்கள் நான் நிறைய சம்மு நான் வந்து என்ன பண்ணுவேன், இந்த ஃப்ராக்ஷனை வச்சு மட்டும்தான் போட்டுன்னு இருக்கேன். நீங்கள் கவனிச்சுருந்தா தெரியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நானும் கொஷின்ஸ் நிறைய எடுத்து சால்வ் பண்ணுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் கற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். டைம் சேவ் ஆச்சுன்னா உங்களுக்கு மார்க் அதிகமாக ஆகும். மார்க் அதிகமாச்சுன்னா நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகும். ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் கொஷின்ஸ் எடுப்பேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் 2-3 கொஷின் தான் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு கூட நான் வந்து இதே இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸில் 10 கொஷின் எடுத்துகிட்டு வந்து அதில் மட்டும் 10 கொஷின் சால்வ் பண்ணேன். அப்போ 10 கொஷின் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஒரு 10 கொஷின் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் போது நீங்கள் அந்த ஃப்ராக்ஷன் மெத்தடில் ஸ்ட்ராங் ஆவீங்க. ஒன்ஸ் ஃப்ராக்ஷன் மெத்தட் கற்றுட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் சவுத் இந்தியன் சேனலில் நம்ம சேனல் மட்டும்தான் இந்த மெத்தட் சொல்லி தருது. எல்லாமே ஹிந்தி சேனலில் சொல்லி தந்துட்டுருக்காங்க. தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட்டு டைம் ஷார்ட்கட் மெத்தடு ரொம்ப சுலபமாக வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் முடிவு பண்ணிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம டெய்லியும் சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ 2 பேர் எக்ஸும் ஒய் இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ சேவ்க்கிறாங்க. இஸ் 40% ஆஃப் தேர் டோட்டல் இன்கம். அப்போ எக்ஸு ஒய் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் ஏதோ சம்பாதிக்கிறாங்க வச்சுப்போம், 100 ரூபா. ஓகேங்களா? இந்த 200 40% சேர்க்குறாங்க. அப்படி தான் கணக்கு. ஓகேங்களா? இந்த ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் பாருங்க, இன்னொன்று குத்துறான் பாருங்க. எக்ஸ்பெண்டிச்சர் குத்துறான். எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவு எவ்வளோ? 21,000. என்ன குத்துருக்கான் மெயினாக நோட் பண்ணுங்கள். ஆவரேஜ்னா 2 பேருக்கு. அப்போ இங்கே நம்மக்கிட்ட கொடுத்துருக்கு எக்ஸு ஒய் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 2 பேருக்குள்ள ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 21,000 × 2ன்னு அர்த்தம். அதை கண்டுபிடிச்சா எவ்வளோ? 42,000 ரூபா. எக்ஸும் ஒய்யும் வந்து 42,000 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டோட்டல் சேலரி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ எக்ஸும் ஒய்யும் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ சரி, ஓகே. இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? எக்ஸும் ஒய்யும் 40% வந்து சேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ 100% சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது அதில் 40% வந்து செலவு பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து இன்கம்மு. அப்போ செலவு எவ்வளோ? 60%. அப்போ அந்த 60% தான் வந்து இந்த 42,000. கரெக்டாக? இப்போ கொஷினில் என்ன கண்டுபிடிச்சா சேலரி கண்டுபிடிச்சா. அப்போ 100% எவ்வளோ? அப்போ 0 0 1 6 7. அப்போ 70,000.
அவங்க சம்பளம் எவ்வளோ? 70,000. ஓகேங்களா? இந்த சம்மு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போடுறேன்ல, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரே ஒரு சாம்பிள் காட்டுறேன் இதை ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு. ஏன்னா இது நீங்களே டைமர் கூட ஆன் பண்ணிங்க. நான் எத்தனை செகண்டில் போடுறேன் பார்ப்போம். நானும் பார்க்குறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஓகே, 21,000 ஆவரேஜ்னும் போது 42,000. அப்போ 40% வந்து டோட்டல் இன்கம், நம்ம 60%. அப்போ இது 7ன்னும் போது 70,000 வரும். ஸோ ஆப்ஷன் டி. பார்த்தீங்களா? இது நான் ஒரு 5 செகண்டில் போட்டேன் இந்த ஆன்சரு. என்ன தான் நீங்கள் வந்து சொன்னாலும், நீ இப்போ தான் போட்டேன் அதனால் நீ ஃபாஸ்ட்டாக போட்ட அப்படின்னாலும் அப்படிலாம் கிடையாது. ப்ராக்டிஸ். இதே மாதிரி சம்மு நீங்கள் ஒரு 5-6 சம்மு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதே ஸ்பீடில் நீங்கள் போடலாம். அதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ இது மெயினாக வந்து இதை கற்றுக்கிறது மேட்டர் கிடையாது, இதை போட்டு பார்க்கணும். சரி, கடைசி வெரி 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 இம்பார்ட்டன்ட், இந்த பாஸ் ஃபெயில் வச்சு கேட்பான். பாஸ் ஃபெயிலு இந்த எலெக்ஷனு அதை நீங்கள் பார்க்காம போகவே கூடாது. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஷின் இல்லாமல் உங்களுக்கு இருக்கவே இருக்காது எக்ஸாம். அதேமாரி இந்த பாஸ் ஃபெயில் வச்சும் வரும். வாங்க பார்ப்போம். அதாவது ரவி ஸ்கோர்ஸ் 40% மார்க்ஸ் அண்ட் ஃபெயில்ஸ் 40 மார்க்ஸ் அண்ட் ஃபெயில்ஸ் by 30 marks. Sogan score 50% marks and gets 20 marks more than the pass marks. Find the maximum marks of the exam. ஓகே, தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ரவீன்றவன் வந்து 40% மார்க் எடுக்கிறான். சதவீதம்ன்றாங்க. அப்போ 100%, 40% எடுக்கிறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 100 மார்க்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 40%, 40 மார்க் எடுக்கிறான். ஆனால் அதில் வந்து ஃபெயில் ஆயிடும். ஃபெயில் பை எத்தனை மார்க்கு? 30 மார்க்கு. அப்போ நான் 30 மார்க் ஃபெயில்னா அப்போ இன்னும் ப்ளஸ் 30 எடுத்துருக்கணும் அவன். அப்போ 70 மார்க் எடுக்கணும். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், வெறும் 40 தான் எடுத்துருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோகன் ஸ்கோர் 50% மார்க்ஸ். சோகன் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணுறா? 50% மார்க். அப்போ 100 மார்க்னா 50 மார்க் எடுக்கிறான். அண்ட் கெட்ஸ் 20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா. அப்போ 20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா என்ன ஆகும்? 30 மார்க் தான் பாஸ் பண்ணும்போது அவன் ப்ளஸ் 20 எடுத்துருக்கான். ஜஸ்ட் அசம்ஷனுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபைண்ட் த மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் த எக்ஸாம். அப்போ அந்த எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் வரும்ல. இப்போ 100 மார்க் வச்சாங்களா, 200 மார்க் வச்சாங்களா, 500 மார்க் பாருங்கள். ஆப்ஷன் ஃபுல்லாக பாருங்கள். 100, 200, 500 இருக்கு பாருங்கள். ஸோ அப்போ இது எப்படி போகலாம்? ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரவி ஸ்கோர்ஸ் 40% மார்க் அண்ட் ஃபெயில்ஸ் பை 30 மார்க்ஸ். இதை மட்டும் நோட் பண்ணிப்போம். ஃபெயில்னா நெகட்டிவ். அப்போ -30 இருக்கிறான். நெக்ஸ்ட்டு சோகன் ஸ்கோர் 50% மார்க் அண்ட் கெட்ஸ் 20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா. அப்போ என்ன ஒரு தலைவர் ப்ளஸ் 20. அப்போ இங்கேருந்து என்ன வந்திருக்கும்? -30 போது இங்கே 0 வரைக்கும் வந்திருக்குமா? 0லேருந்து 20. அப்போ இவனுக்கும் டிஃப்ரென்ஸ் எத்தனை? 50 வந்திருக்கும். இந்த மாதிரி போட்டக்கூடாது. ப்ளஸ் 20 அப்படின்னா -10ன்னு போடக்கூடாது. இதுவாக ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இவன் இங்கே ஏதோ ஒரு மார்க் இருக்கு போதுப்பா, அதான் பாஸு. ஓகேவா? அது என்ன மார்க்குன்னு நமக்கு தெரில. அதுலேருந்து இவன் கம்மி, 30 கம்மி, இவனுக்கு 20 கம்மி. அப்போ இவங்களுக்குள்ள உள்ள டிஃப்ரென்ஸு 50. கரெக்டா? அந்த மாதிரி போட்டுடணும். அப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸு 50. ஓகே, இது மார்க்கு. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் பண்ணுமா? இப்போ 40%, 50%. அப்போ 40%க்கும் 50%க்கும் டிஃப்ரென்ஸ் எத்தனை? 10% தான் டிஃப்ரென்ஸு. அப்போ இவனை மார்க் கூட கம்பேர் பண்ணும். 10% தான் வந்து 50. அப்போ 100% எவ்வளோ? 100% ஃபுல் மார்க்கு, அதை கண்டுபிடிக்கும். இதுக்கு 5. அப்போ வந்து எக்ஸ் வந்து எத்தனை? 500 மார்க்ஸ். புரியுதா? செம சிம்பிள் இல்லை இந்த சம்மு? நான் ஒன்றுமே பண்ணல. பர்சன்டேஜுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன், அவங்க மார்க் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன், ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டான். முடிஞ்சு போச்சு. 1 மார்க்கு. நெக்ஸ்ட் கொஷின். A student needs at least 60% to pass. இப்போ 100 மார்க்குன்னும் போது 60 மார்க் எடுக்கணும் பாஸ் ஆகிறதுக்கு. He got 40% on the first exam. அப்போ நிறைய எக்ஸாம் நடக்குது போல். ஒருவேளை உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் நடக்குது போல். ஸ்லிப் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்டில் வந்து 40% இருக்கிறான். அப்போ கண்டிப்பாக இது ஃபெயில். ஆனால் மேபி இப்படி இருக்கலாம்ல, எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணக்குள்ள 60% வரலாம். நெக்ஸ்ட் வந்து 70% அந்த செகண்டு அண்ட் X% அந்த தேர்ட். அப்படின்னா அது 40 ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு 70 செகண்டு ப்ளஸ்ஸு X%. அப்போ இது ஆவரேஜ். அப்போ ஆவரேஜ் தானே அந்த 60% இருக்கணும். இப்போ ஆவரேஜ் என்ன? நான் டிவைட் பை 3. ஸோ இது சால்வ் பண்ண ஆன்சர். சிம்பிள் சம்மு. அப்போ 40, 70, 110, 60, 3, 180. அப்போ டிஃப்ரென்ஸ் 70. ஸோ ஆன்சரு 70%. இது சிம்பிள் சம், ஆவரேஜ் சம். ஓகேவா? 5 செகண்டு. இதாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஊறப்பட்ட சம்மு நான் வச்சுருக்கேன். மண்டக்கோளாறு உள்ள சம்மு. கடைசியாக ஒரு சம் வச்சுருப்பேன். மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் அதை பார்க்காம நீங்கள் எந்திருக்க மாட்டீங்க. 2025 கூட அந்த கொஸ்டின் கேட்டாங்க.
எலெக்ஷன் சம்மு வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த எலெக்ஷன் சம்மை பார்க்காம நீங்கள் எக்ஸாம் போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் நம்ம பார்த்துடலாம். In an election, 80% of eligible voters cast their votes. Of these votes, 5% were declared invalid. If a winning candidate received 11,400 votes, which accounted for 60% of total valid votes, what is the total number of eligible votes enrolled in the election? என்னடா இது, ஏதோ ஓட்டர்ஸ்ன்றான், என்ரோல்ன்றான், நிறைய இருக்குன்றான், ஒன்றுமே புரியல தானே இருக்கு. மறுபடியும் அந்த கோயில் இன்னொரு டைம் கூட படிங்க, சரிங்களா? நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு டைம் படித்தவொடனே புரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் போட்டு அடின்னு அடிச்சாச்சு. அதனால் எங்களுக்கு வந்து இந்த ஒரு டைம் படித்தாலே எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அப்போ நீங்களும் அந்த லெவலுக்கு வரணும் அப்படின்போது நம்மளும் அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குதுப்பா, அதில் வந்து இப்போ 100 மக்கள் இருக்காங்கன்றாங்க. நான் சொல்கிறது எல்லாமே அசம்ஷனில் ஒரு 100 வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த அசம்ஷன் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் கொஷின் படிக்குள்ளே இப்படி தான் நினைக்கணும். இப்போ அந்த ஊரில் 100 பேர் இருக்காங்க வச்சுப்போம். அதில் 80% பேர் தான் எலிஜிபிள். அப்போ அது எத்தனை பேர் நமக்கு தெரியல, அதனால் அவனை எக்ஸ்னு வச்சுப்போம். அப்போ 80% பேர் தான் எலிஜிபிள். அப்போ அதை எப்படி ஆகலாம்னா 80% போது எக்ஸில் 80%. அப்போ 80னா 80% 80/100. அதில் 5% வேர்ட்ஸ் வேர் டிக்ளேர் இன்வேலிட். அப்போ இன்வேலிட்னா என்ன, செல்லாதுன்ட்டாங்க 5%. அப்போ 5% போயிடுச்சுன்னா 95% பேலன்ஸ் இருக்கும். அப்போ இன்ட்டு 95/100. ஓகேவா? இஃப் ஏ வின்னிங் கேண்டிடேட் ரிசீவ்டு 11,400. அப்போ யாரோ ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கிறான், அவன் வந்து 11,400 வாங்குறான். அப்போ ஏதோ ஓட்டு போட்டிருப்பாங்க, 100 பேர்ப்பா, 100 பேரில் 80 பேர் தான் ஓட்டு போடுறாங்க. அதில் 5% போயிடுச்சுன்னா ஒரு 75 பேர் ஓட்டு போடுறாங்க வச்சுங்க. அதுதானே 100 கன்வெர்ட் ஆகும். அதுதானே 100 ஓட்டு போட்டவங்களுக்கு 100 நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதில் 60% ஓட்டு வந்து வின்னிங் கேண்டிடேட் வாங்குறான். அப்போ 60% ஓட்டு வந்து வின்னிங் கேண்டிடேட் வாங்குறான். அப்போ 60/100 அதான் எவ்வளோ, 11,400. இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஓகே, சிம்பிளாக பண்ணுவோமா? இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த 80/100 80% 80/100 இதெல்லாம் போட்டுன்னு இருக்கக்கூடாது. 80%னா 4/5 போடணும், ஃபாஸ்ட்டாக போடணும். எப்படியும் கேன்சல் பண்ணால் அது 4/5 தான் வரப்போகுது. இது என்ன, அது 19/20. இது எத்தனை, 3/5 வரும். கரெக்டா? ஓகே, இப்போ வந்து இன்னும் சால்வ் பண்ணுமா? ஒரு 4 5, இது 5. அப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்னது, யூனிட் டிஜிட் பார்ப்போம். 4 1 1, அப்போ 6. கண்டிப்பாக 3 டேபிள் அடியும். 1 டைமு 3 3 சார் 9, 8 0 0. கண்டிப்பாக 19 2 டைம்ஸ் 2 0 0. இப்போ 5 5 25, 125. அப்போ 25,000. நான் மல்டிபிள் பண்ணுறதுலாம் வந்து செம ஸ்பீடாக போடுறேன். இந்த மாதிரி ஸ்பீடு போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து போட முடியும். எதுக்கும் நான் உங்களுக்கு பொறுமையாக அடித்து காட்டுறேன், ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது. எக்ஸ் இன்ட்டு அப்போ 80% நான் 4/5. நெக்ஸ்ட்டு 5% டிக்ளேர் இன்வேலிட். அப்போ இன்வேலிட்னா அப்போ பேலன்ஸ் 95/100 தான் வந்து வேலிடாக இருக்கும். அப்போ 95/100 இதை எப்படி எழுதலாம், 19/20 எழுதலாம். நெக்ஸ்ட்டு 60% எப்படி எழுதலாம், 60/100. அப்போ 60/100னா 3/5 இன்ட்டு 11,400. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த எக்ஸ் இங்கே வச்சு நீங்கள் எல்லாத்தையும் அங்கே எடுத்துன்னு போவீங்க. அப்படிலாம் பண்ண வேணாம். அப்படியே இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எப்படி அங்கே போனாலும் டிவைடில் இருக்கிறது மல்டிபிள் ஆக போகுது, மல்டிபிள் இது டிவைட் ஆக போகுது. அதுக்கு நம்ம இங்கே லெஃப்ட் சைடில் வச்சு ரைட் சைடில் வச்சு அடிச்சிடலாம். இப்போ இந்த 20 இருக்கா, இங்கே 4. அப்போ இது ஒரு டைமு, இது 5 டைம். கரெக்டாக? இப்போ 5 5 5 5 கியூப் எத்தனை, 125. அப்போ அந்த அந்த சைடு போயிட்டுனா 11,400 இன்ட்டு 125 ஆகிடும். இந்த இடத்துல என்ன ஆகுது, எக்ஸு இன்ட்டு 19 இன்ட்டு 3 இருக்குது. கரெக்டாக? இந்த யூனிட் டிஜிட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன், 1.5 மணி நேரம் வீடியோ. தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 4 1 1 6. அப்போ 6ன்னும் போது 3 டிவைட் ஆகும். யூனிட் டிஜிட் பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் டிஜிட் வந்து கூட்டி பார்க்கணும். அது 3 டேபிள் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் ஃபுல்லாக டிவைட் ஆகும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 3 6 10 15 21. இதை கூட்டி பாருங்கள். 1 + 2 எத்தனை, 3. 3 + 3 6. 6 + 4 10. 10 + 5 15. 15 + 6 21. அப்போ 21 கண்டிப்பாக நான் 3 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போ இந்த ஃபுல்லாகவே 3 டேபிளில் டிவைட் ஆகும். இதான் யூனிட் டிஜிட். அதுதான் யூனிட் டிஜிட் படிக்கணும். தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. 1.5 மணி நேரம் வீடியோன்னு பார்க்காம இருக்காதீங்க. அதை பார்த்தா தான் உங்களுக்கு நிறைய சம்மு ஃபாஸ்ட்டாக போட முடியும். ஓகே, இப்போ இந்த 3யும் இதுவும் கேன்சல் ஆகுமா? அப்போ 3 3 சார் 9 8 0 0. அப்போ 38 19. 2 டைம் பண்ணாத 38. கரெக்டாக? அப்போ ஒரு டைமு 2 டைமு. ஸோ 125 இன்ட்டு 2 250. ஆல்ரெடி 2 0 இருக்குது. இப்போ 25,000 ஆன்சர். ஓகேவா? இப்படி தான் நான் போட்டேன், வாயாலே போட்டேன்.
நான் ஏன் 2 ஃபாஸ்ட்டாவும் போடுறேன், ஸ்லோவாவும் சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த அளவுக்கு பிக்கப் ஆவணும். உங்களுக்கே ஒரு வெறி வரணும். நானும் இவர மாரி போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வரணும். எனக்கு என்னன்னு போகக்கூடாது. நானும் இந்த மாரி போடணும். ஃபாஸ்ட்டா போடணும். மேக்ஸ் பார்த்து என்ன பயப்படக்கூடாது. நானும் அத வந்து இந்த அளவுக்கு ஸ்பீடா போடணும்னு வரணும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவரோட ஸ்டோரி சொல்றேன். ஒருத்தவர் வந்து 10த்ல வந்து 34 மார்க் மேக்ஸ்ல ஃபெயிலு. இந்த ஜூனு, அக்டோபர்ல எக்ஸாம் வரும்ல, அதில ஜூனும் ஃபெயிலு. அக்டோபர்ல வந்து அட்டெம்ப்ட் வச்சு பாஸ் ஆனாரு. நெக்ஸ்ட் வந்து 12த் மேக்ஸ் ஃபெயில். மேக்ஸ் மட்டும் இல்ல, நெறைய சப்ஜெக்ட் அவர் ஃபெயில். அவர் படிக்க மாட்டார். அதே மாரி அவர் ஜூன்ல அட்டெம்ப்ட் வச்சு பாஸ் பண்ணிட்டாரு. பட் அவரு இப்ப என்னவா இருக்கிறாருன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர். ஸோ அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம ஸ்கூல்ல படிக்கிறது வந்து 1 வருஷம் படிப்போம். எக்ஸாம் வரும். அதோட அது முடிஞ்சிரும். ஆனா இங்க 1 வருஷம் படிப்பீங்க, 2 வருஷம் படிப்பீங்க, 3 வருஷம் படிப்பீங்க. படிச்சதே திரும்ப படிப்பீங்க. அப்ப படிச்சு அதில ஊறுவீங்க. ஊறக்குள்ள என்ன ஆகும்? அதில நீங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்சன் ஆவீங்க. ஆனா இந்த ஸ்கூல்ல அந்த 1 வருஷத்தோட முடியுன்றதுனால, அதில நம்மளுடைய இதுவும் முடிக்க முடியாது. இப்ப இவரோட கேப்பபிலிட்டி கொஞ்சமா படிச்சு ஆ ஒரு 3, 4 வருஷம் கழிச்சு அவரு நல்லா சூப்பரா அடாப்ட் ஆகுறாரு. கரெக்ட்டா? சில பேர் அந்த ஒரே வருஷத்துல படிப்பாங்க. அப்ப இதில என்ன இருக்கு? கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ எனக்கு மேக்ஸ் வரலன்னு சொல்லாம, மேக்ஸ போடுங்க. மேக்ஸ் இல்லன்னா கண்டிப்பா நீங்க பாஸ் ஆக முடியாது. மேக்ஸ், ரீசனிங் அத நீங்க விட்டாலே என்டிபிசி என்டிபிசில 60 மார்க்கு, எஸ்எஸ்சில 50 மார்க்கு. சோலி முடிஞ்சுச்சு. இது இல்லனாலே நீங்க ஃபெயில். இதில நம்ம 60க்கு 60, 50க்கு 50 எடுத்தே ஆகணும். நான் சொல்றது இப்போ டயர் 1. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம். இன்னொன்று எலெக்ஷன், அதே கொஸ்டின் பாருங்க. எலெக்ஷன் கொஸ்டின் நீங்கள் பர்சன்டேஜ் போனாலே எலெக்ஷன் கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. நான் எலெக்ஷன் 25% வேர் டிட் நாட் ஓட். அப்போ ஃபைன் த டோட்டல் நம்பர். அப்போ டோட்டல் நம்பர் தான் கொஸ்டின் கேட்குறான். அப்போ அவனை எக்ஸாம் வச்சுப்போம். அதில் 25% ஓட்டர்ஸ் டிட் நாட் ஓட்ன்றான். அப்போ 25 நாட் ஓட் அப்படின்னா எத்தனை பேர் ஓட் பண்ணிப்பாங்க? அப்போ 75%. அப்போ 75/100. ஆனால் இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 75%னா 3/4 ஏதாவது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவுட் ஆஃப் திஸ் ஓட்ஸ் போல் 20% வேர் டிக்ளேர் இன்வேலிட். இப்போ 20% டிக்ளேர் இன்வேலிட்னா அப்போ வேலிட் எவ்வளோ? 80%. அப்போ 80/100. த வின்னர் செக்யூர்டு 60% ஆஃப் வேலிட் ஓட்ஸ். அப்போ வின்னர் வந்து 60% வேலிட் ஓட்ஸ் செக்யூர் பண்ணுறாரு. அண்ட் டிஃபீட்டட் இஸ் ரைவல் பை 2400 ஓட்ஸ். போன கொஸ்டினில் வின்னர் எவ்வளோ ஓட்டு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் பாருங்க, ட்விஸ்ட்டு. வின்னர் வந்து 60% வாக்கு வாங்கிட்டான்ப்பா. வின்னர் ஜெயிக்கிறவன் 60% வாக்கு வாங்கிட்டான். ஆனால் டிஃபீட்டட் இஸ் ரைவல்னா அதான் அவனை எதிர்த்து போட்டி எடுத்தவங்கள பை 2400 ஓட்ஸ். அப்போ பை 2400 ஓட்னா வித்தியாசம் தானே. அப்போ இவன் 60% வாங்கியிருக்கானா, அப்போ தோத்தவன் 40% வாங்கியிருப்பான். அப்போ இவங்களுக்குள்ள வித்தியாசம்னா 20. அப்போ அந்த 20% தானே அந்த 2400. புரியுதா? அப்போ இங்கே என்ன பண்ணோம்? அந்த 20% போடணும். புரியுதா? ஏன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்க நம்பரு நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். இங்கே 2400 வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வித்தியாசம் தான் நம்ம பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு 2400. அதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். கரெக்டா? ஓகே, அடிப்பா. 1 5 4 5 3 4. இந்த 4க்கும் இந்த 4க்கும் கேன்சலு. இங்கே பாருங்கள், 3 6 கேன்சலு. 8 0 0. 5 5 25. 25 இன்ட்டு 800. 25 8 டைம்ஸ் எத்தனை? 200. 25 8 டைம்ஸ் 200. ஆல்ரெடி ஒரு 2 0. அப்போ 20,000. ஆன்சர் 20,000. ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சிச்சா? ஒரு ஈக்குவேஷனாக எழுதுறோம், அதை சிம்பிளாக டிவைட் பண்ணி போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் போட்டு குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. டிவைடு மல்டிபிள்லாம் சிம்பிளாக பண்ண பாருங்கள். அண்டு இன்னும் ஒரு 2 கொஷின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் an election between 2 candidates, மறுபடியும் அதே 2 கேண்டிடேட்ஸு, 80% ஆஃப் voters cast their votes. அப்போ 100%. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? ஃபைன் டோட்டல் நம்பர் தான்ட்டாங்க. அப்போ அவனை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். 80% cast their votes. அப்போ 80% என்னது?
80% ஓட் போட்டாங்க. அப்போ 4/5 கரெக்டா? 80/100 வரும் 4/5. 4% டிக்ளேர் இன்வேலிட். அப்போ 4% டிக்ளேர் இன்வேலிட்னா அப்போ பேலன்ஸ் 96/100. இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 24/25 வரும். கரெக்டா? அப்படி நம்ம மாற்றிக்கலாம். ஏ கேண்டிடேட் காட் 15,360. யாரோ ஜெயிச்சிருக்கான் போல 15,360 ஓட்டு. விச் வேர் 80% ஆஃப் த வேலிட் வேர்ட்ஸ். எப்பா 80% வேலிட் வேர்ட்ஸு. அதாவது 80% வந்து வாக்கு வாங்கிட்டான். ஃபைன் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். அப்போ 80% அது 80/100. அப்போ இவன் அடிச்சா 4/5. கரெக்டா? அது எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம்? 15,360. இங்கே பாருங்கள், இங்கே எதுவுமே கொடுக்கல, டிஃப்ரென்ஸ் எதுவுமே கொடுக்கல, நார்மலாக கொடுத்துறாங்க. அதனால் நம்ம நார்மலாக ஈக்குவேட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணுவோமா? ஓகே, இங்கே 4 இருக்குது, 36. யூனிட் டிஜிட் படி கடைசி 2 நம்பர் 4 பார்ப்போம். அப்போ கண்டிப்பாக 1 4 is 4, 3 4s are 12, பேலன்ஸ் 3, 8 4s are 32, 1 4. கண்டிப்பாக இவனும் ஆவான். 1 4 is 4, 9 4s are 36, 2 6. கண்டிப்பாக இவன் 4 டைமு. 4 5 இந்த பாருங்க, 5 5 25, 25 25 625. அப்போ 625 இன்ட்டு 4, 625 600 600 600 600 எவ்வளோ? சாரி கைஸ், இங்கே ஒரு முட்டை இருக்குது பாருங்கள், அந்த முட்டையை நம்ம விட்டு வந்துட்டோம். இந்த 0 600 600 600 600 எவ்வளோ? 2400. அப்போ 25 25 4 டைம் பண்ணால் 100. அப்போ 2500. அப்போ 2500 இந்த ஒரு 0 25,000. இதான் ஆன்சர். பார்த்து பண்ணக்குள்ளே பண்ணுங்கள். இந்த 0 விட்டேன் பாருங்கள் நான். சரிங்களா? ஸோ பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு கொஷின் இதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிங்க. இது பல விதமான மெத்தடில் போகலாம், ஆனால் நான் வந்து புதுவிதமான ஒரு மெத்தட் சொல்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இது இந்த கொஷின் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 59 அது 59.75. இதெல்லாம் நம்ம எப்படி போடுறது? கரெக்டா? ஆனால் போட்டு தான் அவனை, வேறு வழியே கிடையாது. இது இந்த கொஷினை நம்ம விட்டு வரவே கூடாது. இந்த கொஷினுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தட் போனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 1.5 நிமிஷம் ஆகும் சம் போட்டு முடிக்க. ஸோ அதனால் வந்து இந்த கொஷினை பார்த்துங்க. ஓகே, இங்கே பாருங்கள். இன் an election between 2 candidates, அது 2 candidates vote நடக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், y% of voters did not vote. கொஷினில் என்ன கேட்குறான்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 5? எல்லாம் கொஷின்லேயே வந்து இத்தனை % ஓட்டர்ஸ் ஓட்டு போடலான்ட்டான். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டான் பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே y% vote did not voteன்ட்டான். இதை நீங்கள் உட்காந்து நீங்கள் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா சிம்பிளாக இங்கே ஒரு 60% கொடுத்துருந்தா ஈஸியாக போடலாம். ஆனால் 59.375 கொடுத்துருந்தா எவ்வளோ கஷ்டம் இந்த சம்மை. கரெக்டாக? ஸோ பெருசாக போவோம். நீங்கள் முன்னாடி மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்து அடிச்சிங்க பெருசாக போயினே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 minutes டைம் எடுக்கும். ஸோ அப்போ இதை வேறு மாதிரி எப்படி சொல்லமா போகலாம் பார்ப்போம். கொஷின் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். ஏன்னா எலெக்ஷன் பிட்வீன் 2 candidates, y% ஆஃப் த votes did not vote. எத்தனை பர்சன்டேஜ் தெரில. அப்போ இந்த ஆப்ஷனில் இருக்கிற ஏதோ ஒரு சாதி தான் ஓட்டு போடல. 10% ஆஃப் த votes cast were declared invalid. அதில் 10% வந்து இன்வாலிட்ன்ட்டோம். while all valid votes were cast in favor of either of 2 candidates. ஓகே, the candidates who got 59.375% வாங்கினவன் டிக்ளேர்ட் எலெக்டட் பை 2484 votes. ஓகேங்களா? அதாவது 59.375% ஓட்டு வாங்கினவன் 2484 votes வித்தியாசத்தில் ஜெயிக்கிறான். இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் எலிஜிபிள் டு ஓட். இங்கே பாருங்கள், இதுலேயும் நம்பர் ஆஃப் பீப்புளும் கொடுத்துறான். இது ஆக்சுவலாக இப்போ 16,000 இன்ட்டு y% டிட் நாட் ஓட்டு. அப்போ y% டிட் நாட் ஓட்டுனா 1/100 போடணும். இது எப்படி போட்டான்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு பெருசாக போட்டு கண்டுபிடிக்கணும். தொல்லை மிகப்பெரிய தொல்லை. சரி, ஓகே, நீங்கள் கேட்கலாம், இது எப்படி 1 -5/100 போட்டிங்கன்னு கேட்டு. அதாவது y% ஆஃப் voters did not vote. இப்போ 100% வாக்கு செலுத்துறவங்க இருப்பாங்க. அதில் y% votes did not vote. அப்போ y% இப்படி எழுதுவோமா? அப்போ இது எப்படி ஆகலாம்? 100 - y% ஆகலாமா? அப்போ இது எப்படி ஆகலாம்? 100 - y டிவைட் பை 100 ஆகலாம். கரெக்டாக? ஏன்னா பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100. இப்போ இதை பிரிப்புமா? 100/100 -y/100 போயிருக்குமா? அப்போ இது கேன்சல் ஆகி 1 - y/100 வரும். அதுதான் நான் அப்படி போட்டேன். சரிங்களா?
இப்போ இந்த 1 - 5/100ன்னு போட்டோம்ல, அதை நம்ம ஒரு வேல்யூவாக வச்சுப்போம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் 1 - 5/100ன்னு நம்ம எடுத்துன்னு இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு பதில் நம்ம ஏன்னா ஒரு வேல்யூ வச்சுப்போம். நம்ம ஒய்னே வச்சுப்போம். சரிங்களா? நம்ம இப்போ இந்த சம்மில் நான் ஒய்னு போட்டால் இதான் அர்த்தம். சரியா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் அந்த சம்மோட இது சொல்லிட்டேன். இதில் கொஷின் வந்து ஒய்% ஓட் நாட் ஓட்டில் அவன் தான் எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறான். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த 59.375% இருக்குல்ல, அதை வந்து சதவீதம்னா அது டிவைட் பை 100 கரெக்டாக இப்படி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு மேலே டிஜிட் இருக்கான். எப்படி இருக்கான்னா பாயிண்டில் இருக்கிறான். அப்போ அந்த 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறான். அப்போ என்ன பண்ணலாம், மேலேயும் 1000 மல்டி பண்ணலாம், கீழே 1000 மல்டி பண்ணலாம். அப்போ மல்டி பண்ணோன்னா ஒரு 59,375 டிவைட் பை 1,00,000. இப்போ வந்து இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். கடைசியாக பாருங்கள் 75 இருக்குது. கண்டிப்பாக வந்து 25 டேபிளில் அடிவான். ஓகேங்களா? 75 டேபிள் அதெல்லாம் நம்ம பார்த்த தேவையில்ல. கண்டிப்பாக வந்து இவன் 25 டேபிளில் அடி வரும். அடிப்புமா 2 டைம்ஸ் 50. இப்போ பேலன்ஸு 90 இருக்கும். அப்போ இங்கே வந்து 3 டைம்ஸு அநேகமாக 18 வரும். இப்போ 7 டைம்ஸு. இப்போ பேலன்ஸ் வந்து 12 வரும். அப்போ 5 டைம்ஸ் கரெக்டாக. இப்போ என்னது 100. அப்போ 4 0 0 0 புரிஞ்சிச்சா? இப்போ 2375 மறுபடியும் நம்ம வந்து 25 அடிக்கலாம். கண்டிப்பாக 75 இருக்கான். 2 ஆகும். இது வந்து 9 டைம்ஸு கரெக்டாக. 9 டைம்ஸு 5 டைம்ஸு 95 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து 4000 பார்த்தோம்னா ஒரு டைமு 6 0 160. ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 19 இவன் வந்து 332. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு, 19/32. இது என்ன, இது வின்னு கரெக்டாக. இப்போ லாஸ் பாருங்கள். இப்போ கண்டிப்பாக 100% 59.375 வின் வாங்கியிருக்கான்னா அப்போ லாஸ் எவ்வளோ? ஒட்டு மொத்தமாக 100 கரெக்டாக. அதுலேருந்து 59.375 மைனஸ் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக நீங்களே வாயிலே போடுங்க. 40.625. என்னது 40.625% தான் வந்து லாஸ். அப்போ அவனையும் நம்ம மாற்றிப்போம். அப்போ 40.625 டிவைட் பை 100. அப்போ 40,625/1,00,000. அதே தான் 25 இருக்கான். கண்டிப்பாக இவனும் வந்து 25ல் டிவைட் ஆகும் கரெக்டாக. அடிங்க 1 டைமு. இது வந்து 6 2 5. இது வந்து 4000. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இவனும் வந்து கண்டிப்பாக அடிவான். இது வந்து 6 6 5. இது வந்து 160. இது 13. இது வந்து 32. ஓகே, இதை நோட் பண்ணிங்க. வின்னு எவ்வளோ வந்தால் 19/32 வந்தான். லாஸ் எவ்வளோ வந்தான் 13/32 வந்தான். ஓகேவா? அப்போ இவனுக்குள்ளே இல்லை வித்தியாசம் பாருங்கள். அப்போ வித்தியாசம்னா நான் மைனஸ் பண்ணோமா, 19/32 13/32. அப்போ வித்தியாசம்னா அது 6/32 தான் இவங்களுக்குள்ள உள்ள டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் எது கண்டுபிடிச்சோன்னா இந்த 2484க்காக கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? எவ்வளோ பெரிய சம் பாருங்கள். ஏன்னா இந்த சம் இந்த மெத்தடை விட்டால் ரொம்ப ஈஸியாக நான் பார்க்கல. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்க நம்ம வழக்கம் போல் அந்த சம்முக்கு போயிடலாம். அதாவது டோட்டல் கொடுத்துட்டோம் 16,000. அதில் வந்து y% votes did not voteன்ட்டான். அப்படின்னா அது 1 - y/100. ஆனால் இது பதில் தான் நான் என்ன சொன்னேன், y போட்டுக்க சொன்னேன் கரெக்டாக, இன்ட்டு y. நெக்ஸ்ட்டு என்னது 10% ஆஃப் votes cast were declared invalid. அப்போ டிக்ளேர் இன்வேலிட்னா நான் 90/100. நெக்ஸ்ட் வந்து ஃபேதர் ஆஃப் votes. இப்போ நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அந்த டிஃப்ரென்ஸே போடலாம். 6/32 = 2484. இப்போ சால்வ் பண்ண ஆன்சர். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கஷ்டமான சம். கண்டிப்பாக இது நீங்கள் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் போட முடியும். இந்த மாதிரி சம்மு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அங்கே போய் ஸ்பீடு வருமே. ஸ்பீடில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம்குள்ளாச்சும் முடிக்கலாம். ஓகே, இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சலு. வேறு எதனா கேன்சல் ஆகுமா? இங்கே பாருங்கள், இது அடினா பாருங்கள். 1 டைமு 166. 6 4s are 4 6 are 24. 4 6 are 24. 166 4 டைம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதனா அடிதான். இங்கே 16. இது வந்து 166 0. இவன் வந்து 2 டைம்ஸு. இதே இதை அடித்தா 5 வரும்.
அப்போ இங்கே வந்து 450 ஒய் இருப்பான், இந்த இடத்துல 414. அப்போ ஒய் அடங்க, அப்போ ஒய் வந்து 414/450 இருக்கும். கரெக்டா? நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்தாச்சு. இப்போ கண்டிப்பாக இந்த ஒய் பர்சன்டேஜ்ன்றாங்க, அப்போ பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இவனுக்குள்ள வித்தியாசம் எத்தனை? 36. அப்போ 36 ஃப்ரம் இதுலேருந்து 450லேருந்து அது பர்சன்டேஜாக மாற்றிப்போம். 4 9s 36, 5 9s 45, 0 இது அடிச்சா 2 இஸ் ஈக்குவல் டு 8%. ஆன்சர் 8%. ஓகேங்களா? இந்த சம்மு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான சம்மு தான். ஸோ இதை பாருங்கள், இதுதான் வந்து கொஞ்சம் சுலபமான மெத்தட். இதை விட வேறு மெத்தட் கிடையாது. ஸோ பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி பண்ணேன்னு தெரியும். இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்து பர்சன்டேஜுக்கு மாற்றிட்டேன். இதை நிறைய சம்மில் நம்ம சொன்னது தான். சரிங்களா? ஸோ இதோட சம்மு முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இந்த எலெக்ஷன் சம்மு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வேணும்னா சொன்னீங்கன்னா நான் போட்டு காமிப்பேன். சப்போஸ் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 9486840258 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டும் மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. 199லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். தயவு செஞ்சு அதை பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லோரும் பர்சன்டேஜ் அப்படின்னு எல்லா சம்மையும் வச்சு காமனாக போவாங்க. நான் உங்களுக்கு ஹெட்டிங் டாபிக் வைஸ் போகிறேன். பர்சன்டேஜ்னால் இந்தந்த டாபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதே மாதிரி அந்த ஷார்ட்கட்டுக்கு அந்த 1.5 மணி நேரம் வீடியோவை தயவு செஞ்சு பாருங்கள். வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் பார்த்தா தான் நான் சொல்கிற விஷயங்கள் நிறையவே புரியும். நாங்கள் ஆல்ரெடி சொன்னதுனால மறுபடியும் சொன்ன வீடியோ லென்த் இன்க்ரீஸ் ஆகும். இப்போவே வந்து 41 நிமிஷம் மேலே போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிரதீப் நெக்ஸ்ட் ஜென் கோச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. நாளைக்கும் பர்சன்டேஜ் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. உங்களுக்கு ஓகேன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் 10லேருந்து 20 சம்ம போடுறதுக்கு நான் ரெடி. அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான். தேங்க்யூ.